சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் அடுத்த ஆண்டு 2 படங்கள் வெளியாக இருப்பதா தகவல் வந்து கொண்டிருக்கு. மேலும் கூலி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் குறித்தும் அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் கூலி என்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. கடந்த ஆண்டு வெளியான ஜெயிலர் படத்தின் மூலம் மிக பெரும் வெற்றியை பதிவு செய்து கம்பேக் கொடுத்திருந்தார் ரஜினி. அதைத் தொடர்ந்து லால் சலாம் என்ற திரைப்படத்தில் சிகரப்பு தோற்றத்தில் நடிச்சிருந்தார். அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாத நிலையில் தற்போது வேட்டையன் மூலம் மீண்டும் கம்பேக் கொடுக்க தயாராகிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் தலைவர். லைக்காவோட தயாரிப்பில் அனிருத்துடைய சில மிக பெரும் நட்சத்திர பட்டாளங்களே நடித்த வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் மாதம் வெளியாக இருக்கு. ஆயுத பூஜைக்கு வெளியாகுமா இல்லை தீபாவளி பண்டிகைக்கு வெளியாகுமா என்பது உறுதியாக தெரியல. இருப்பினும் இதுவரை வெளியான தகவலின்படி வேட்டையன் திரைப்படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் இந்திய திரையுலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ரஜினி மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணி கூலி என்ற திரைப்படத்தின் மூலம் இணைந்திருக்காங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்துடைய இசையில் உருவாகும் இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்போது ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இதனடுத்து சென்னையில் கூலி திரைப்படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு நடைபெற இருக்கான். ஜெயிலர் படத்தை போலவே இந்த படம் ஒரு பேன் இந்தியா திரைப்படமாக தயாராகிட்டு வருது. இந்நிலையில் கூலி திரைப்படத்தை தொடர்ந்து ரஜினி அடுத்ததான் நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் 2 என்ற திரைப்படத்தில் நடிக்க இருக்காராம். சன் பிக்சர்ஸ் தயாரிக்க அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்க இருக்காங்களாம். தற்போது நெல்சன் ஜெயிலர் 2 படத்திற்கான கதை மற்றும் திரைக்கதையை உருவாக்கும் பாணியில ஈடுபட்டு வராராம். விரைவிலே ஜெயிலர் 2 படத்தை அது பற்றிய அறிவு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் ரஜினி திரையுலகில் காலடியை வைத்து 49 ஆண்டுகள் ஆகிவிட்டதாம். அடுத்த ஆண்டு ரஜினி திரையுலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்ய இருக்காராம். இதை முன்னிட்டு ரஜினியோட 2 படங்கள் வெளியாக இருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் கூலி திரைப்படமும் நெல்சன் இயக்கத்தில் உருவாக உள்ள ஜெயிலர் 2 திரைப்படமும் அடுத்த ஆண்டு வெளியாக இருக்கு. 2025ஆம் ஆண்டு ரஜினிக்கு மிகவும் ஸ்பெஷலான ஆண்டா இருக்குமா? ரஜினி திரையுலகிற்கு வந்து 50 ஆண்டுகள் நிறைவு செய்தது மட்டுமில்லாமல் 75 வயதையும் ரஜினி அடுத்த ஆண்டு எட்ட இருக்காரு. எனவே அடுத்த ஆண்டு இதனை கொண்டாடும் வகையில் ரஜினியோட 2 படங்கள் வெளியாகும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி படம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது பொங்கலுக்கு படம் வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக பொங்கலுக்கு இந்த படம் வராது, சம்மருக்கு தான் இந்த படம் வரும். அதாவது ஆகஸ்ட் இல்லை ஜூலை அந்த மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளான் பண்ணும்போது பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனிருத்தோட மியூசிக்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய டான்ஸில் பக்காவாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு இன்ட்ரோ சாங்காக ரெட்ரோ சாங்காக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. விண்டேஜ் ரஜினியை இந்த சாங்கில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு ஏஐ டெக்னாலஜி மூலமாக உருவாக்கிறதாகவும் சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரி அப்டேட்ஸ் வரப்போது, எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருக்க போது, ரஜினியோட ஜெயிலர் 2 படம் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.